நாளைக்கான வீடியோ தாங்க வந்திருக்கு. வீடியோ வந்து சூப்பரா இருந்துச்சு அப்படி தாங்க சொல்லணும். இது வந்து பார்ட் 2ங்க. பார்ட் 1 வந்து நம்ம ஆல்ரெடி போட்டாச்சு. இந்த வீடியோல பார்த்துக்கிட்டோம்னா, நம்ம தர்மலிங்கம் இருக்கார்ல, அவர வந்து தூண்கள்லே கெட்டி போட்டு வச்சிருக்காங்க அப்படி தாங்க சொல்லணும். அது ஏன், எதுக்கு எல்லாம் பார்க்குறோமா, சேனலை மட்டும் மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிருங்க. ஃபர்ஸ்ட்டு எடுத்த உடனேயுமே ஆதியும் பாரதியும் தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. பாரதி வந்து கோவத்துல இருக்காங்கல்ல, தமிழ கடத்த சொன்னது யாரு அப்படின்னு சொல்லிட்டு உண்மைய வந்து என்கிட்ட நீங்க சொல்ல மாட்டேங்கிறீங்கன்னு சொல்லிட்டு, அத வந்து ஆதி வந்து புரிய வச்சுக்கிட்டு இருக்காங்க. இங்க பாருங்க பாரதி, உங்ககிட்ட மறைக்கணும்னு சொல்லிட்டு எனக்கு எந்தவித ஆசையும் கிடையாது. நான் சொல்கிறத மட்டும் கேளுங்க. என் மேலே நம்பிக்கை இருந்தால் இந்த விஷயத்த இதுக்கடுத்து என்கிட்ட கேட்காதீங்க. நானாக உங்களுக்கு கண்டிப்பாக சொல்லுவேன். அது மட்டும் இல்லாமல் இந்த விஷயம் பேசுகிறப்ப அம்மா இருந்தால் தான் கரெக்டாக இருக்கும். அம்மா வந்து நம்ம கூட இருந்து இந்த விஷயத்தை ஓப்பன் பண்ணால் தான் உங்களுக்கு எல்லாமே புரியும் அப்படிங்கிற மாதிரியும் அந்த இடத்துல வந்து அவங்க சொல்லிக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் காட்டுறாங்க. சரியாதி, உங்கள் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது. அதனால வந்து நான் இனிமேல் இந்த விஷயத்தை வந்து உங்ககிட்ட கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து பாரதியும் சொல்லிடுறாங்க. அடுத்து வந்து ஆல்ரெடி வந்து நம்ம ஆண்டாளுக்கும் அழகருக்கும் வந்து ஃபர்ஸ்ட் நைட் நடக்கிறதுக்காக சாமான்லாம் வாங்க போயிருந்தாங்கல்ல, பல வகைகள், பூக்கள் எல்லாமே வந்து அதை வாங்கிட்டு எல்லாமே வீட்டுக்கு வர்ற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. வீட்டில் வந்து டேபிள் எல்லாருமே வச்சுருக்காங்க. அந்த நேரத்தில் வந்து தர்மலிங்கம் வேறு வந்துடுறாங்க. இது என்னது, இது என்னது, இவ்வளோ பழம் இருக்குது, என்னாச்சு என்னாச்சுன்னு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அங்கிட்டிருந்து நம்ம அழகர் வந்துடுறாரு. வந்த உடனேயும் எல்லாத்துக்குமே வந்து திருநீர் கொடுக்குற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஆண்டாளோட உடம்பு வந்து சரியான உடனே வந்து வேண்டுதல் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து சொல்லியிருந்தார்ல, அதனால் போய் கோயிலேருந்து சாமி கும்பிட்டு அவர் வேண்டுதல்லாம் முடிச்சுட்டு திருநீர்லாம் கொண்டு வந்து கொடுக்காங்க. அப்போ அவரும் பார்க்காரு, என்ன இது பழங்கள் சேலையெல்லாம் இருக்கே, என்ன விஷயம் அப்படிங்கிற மாதிரி கேட்டவொடனே நம்ம ஆண்டாளுக்கு வந்து வெக்கம் வந்துடுது. வெக்கப்பட்டுட்டு குடுகுடுன்னு வந்து ரூமுக்குள்ளே ஓடிடுறாங்க. எதுக்கு இப்போ ஆண்டாள் ஓடுறா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ஆதி கேட்காங்க. அப்போ வந்து பாட்டி வந்து சொல்கிறாங்க, டேய் உனக்கும் அவளுக்கும் இன்றைக்கி ஃபஸ்ட் நைட்ரா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதை கேட்டவொடனே தர்மலிங்கத்துக்கு வந்து பயங்கரமான ஷாக் ஆயிடுது. என்னடா நம்ம என்னென்னமோ பிளான் போட்டு இவங்களை பிரிக்கலான்னு பார்த்தா இங்கே என்னடானா ஃபஸ்ட் நைட்டில் வந்து நின்றுக்கிட்டு இருக்கேன், இது என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. அப்படியே நல்லவர் போல் வந்து மாப்பிள்ளை வாழ்த்துக்கள் மாப்பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு அவர் அழகருக்கு வந்து கை கொடுக்குற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. அடுத்த சீனில் பார்த்துக்கிட்டோம்னா எல்லாமே அரேஞ்ச்மெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதாவது ஃபஸ்ட் நைட் நடக்கிறதுக்கு அந்த வேஷ்டி சட்டையெல்லாம் உடுத்திக்கோங்க, ஆண்டாள் நீ வந்து சேலை உடுத்திக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ரூமெல்லாம் அரேஞ்ச்மெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. அப்படி எங்கிட்ட வந்து தமிழையும் நம்ம ஆதியும் காட்டுறாங்க. ஆதி வந்து ரொம்ப கண்கலங்கி இருக்காங்க. அதை பார்த்துட்டு நம்ம தமிழ் வந்து கேட்குறாங்க, அப்பா என்னப்பா நீங்கள் கண்கலங்கி இருக்கீங்களே அப்படிங்கிற மாதிரி கேட்டவனையும், இல்லை தமிழ், அம்மாவை நினச்சி தான் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நீங்கள் ஒன்றும் பயப்படாதீங்கப்பா, கண்டிப்பாக வந்து சாரதா பாட்டி வந்துடுவாங்க. அவங்களால வந்து உங்களை பார்க்காம இருக்க முடியாது. கண்டிப்பாக வந்து நம்ம கூட சேர்ந்து வாழ தான் போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் பாட்டி வந்தோடனையும் நம்ம வந்து நம்ம ஊருக்கு போயிடுவோம்ப்பா, அங்கே சென்னையில் போய் நம்ம எல்லாருமே சந்தோஷமாக இருப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்போனா பாட்டி நம்ம கூட தான் இருக்கணுமா தமிழ் அப்படிங்கிற மாதிரி கேட்டவொடனே, ஆமாப்பா இதில் என்ன கேள்வி, பாட்டி நான் நீங்கள் அம்மா எல்லாருமே சேர்ந்து சந்தோஷமாக இருப்போம். இப்போ நான் வந்து அம்மா விட்டு பிரிஞ்சு வர முடியுமா, அதனால் நீங்களும் பாட்டியை விட்டு பிரிஞ்சு வர முடியாதுல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. இவங்க பேசுகிற எல்லாத்தையுமே வந்து அந்த பக்கம் நின்று நம்ம பாரதி வந்து கேட்டுக்கிட்டே இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. அதுக்கடுத்து வந்து ஆதி வந்து சொல்கிறாரு, தமிழ் எனக்கு வந்து எங்கள் அம்மானா ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. எப்படி அம்மானா ரொம்ப பிடிக்கும்னு சொல்கிறீங்க, அப்போனா உங்கள் அப்பாவை பிடிக்காதா அப்படிங்கிற மாதிரி வந்து அந்த இடத்துல தமிழ் வந்து கேட்குறாங்க. அப்பாவையும் பிடிக்கும், அப்பா வந்து சின்ன வயசுல என்னை விட்டு போயிட்டாரு. அதுக்கடுத்து அம்மா தான் என்னை வந்து இந்த அளவுக்கு ஆளாக்கியிருக்காங்க. இப்போ வந்து வாசு அப்பா வந்து உன்னை விட்டு போயிட்டார்ல, அதுக்கடுத்து உங்கள் அம்மா வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டு உன்னை ஆளாக்கியிருக்காங்க. அது மாதிரி எங்கள் அம்மா தான் என்னையும் கஷ்டப்பட்டு தான் ஆளாக்குனாங்க. இப்போ அவங்க வந்து என் கூட இல்லையேன்னு சொல்லிட்டு ரொம்ப கவலையாக இருக்குது. நான் வந்து ஸ்கூல் படிக்கும்போது அவங்க கூட அடிக்கடி சண்டை போடுவேன். ஆனால் அரை மணி நேரத்துக்கு மேலே அவங்க கூட பேசாமல் இருந்ததே கிடையாது. அதே மாதிரி அவங்களும் சொல்லுவாங்க, நம்ம சண்டை போட்டாலும் பேசிடும்டா அப்படின்னு என்கிட்ட சொல்லுவாங்க. ஆனால் இப்போ வந்து ஒரேடியாக என்னை விட்டுட்டு போயிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு வந்து முடியாத காலம், வயசாயிடுச்சு. அந்த காலத்தில் கூட என்னால் அம்மாவை பார்த்துக்க முடியலன்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, மனவேதனையாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதை கேட்டு அங்கிட்டு வந்து பாரதி வந்து சன்னல் வழியாக அழுதுகிட்டு இருக்கிற மாதிரி தான் காட்டுறாங்க. அப்பா ஒன்றும் கவலைப்படாதீங்கப்பா, வாங்கப்பா என் மடியில் படுத்துவாங்கன்னு சொல்லிட்டு தமிழ் வந்து ஆதி அவங்க மடியில் படுக்க வைக்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. அடுத்த சீனில் வந்து தர்மலிங்கத்தை காட்டுறாங்க. அவர் பார்த்தோம்னா வீட்டுக்கு அந்த பக்கம் இந்த பக்கம் நடந்துக்கிட்டு இருக்காரு. என்னடா நம்ம பிரித்து வைக்கலாம்னு நினச்சா இவங்க ஃபஸ்ட் நைட் ஏற்பாடு பண்ணிட்டாங்களே, நடக்க விடக்கூடாது, என்னடா பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. டக்குன்னு வந்து அவருக்கு ஒரு ஐடியா தோணுது, பேசாமல் இதை செஞ்சால் தான் சரிப்பட்டு வரும், தர்மலிங்கம் துணிஞ்சு செய்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒருவன் வீட்டுக்குள்ளே போகிறாரு. ஒரு டேபிள் ஃபேன் இருக்குது. அந்த டேபிள் ஃபேனில் வந்து மேலே கவர் இருக்கும்ல, அதை வந்து கழட்டிடுறாரு. கழட்டிட்டு ஃபேனை போட்டு விட்டுட்டு கையை உள்ளே விட்டால் வலிக்கத்தாண்டா செய்யும் தர்மலிங்கம், வலியை பார்த்தா அங்கே ஃபஸ்ட் நைட் முடிஞ்சிடும், பிறகு அவங்கள பிரிக்கவே முடியாது, கையை உள்ளே விட்டுறா அப்படின்னு சொல்லிட்டு கையை உள்ளே விட போகிறாங்க. டக்குன்னு பாட்டி வந்து பிடிச்சி தடுக்காங்க. டேய் நீ இந்த மாதிரி ஏதாவது பண்ணுவேன்னு எனக்கு தெரியும்டா, அதனால தான் நான் இங்கேயே இருந்தேன், என்ன நடக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஏதாவது பண்ணிக்கிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. நீ இந்த கையை தானே பிடிச்சிருக்க, நான் இந்த கையை விடுறேன் பாருன்னு அந்த கையை கொண்டு போகிறாங்க. அங்கிட்டிருந்து கயரை வச்சு நம்ம இவங்க இருக்காங்கல்ல, நம்ம லட்சுமி வந்து கையை கட்டிடுறாங்க.
கையை அவங்க கெட்டுறாங்க. கெட்டின உடனேயும் வாயிட்ட வந்து கத்த போகிறாரு. வாயிட்ட கத்துறியா இருன்னு சொல்லிட்டு வாயிட்ட வந்து ஒரு துணியை வச்சுருந்தாங்க. துணியை வச்சு தூண்கல்ல வந்து அவர் கெட்டி போட்டுடுறாங்க. இந்த பக்கம் பார்த்தா நம்ம ஃபஸ்ட் நைட்டுக்கு வந்து ஆண்டாள் வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நம்ம அழகர் வந்து ரூமுக்குள்ளே என்ட்ரி ஆகிற மாதிரி தான் காட்டுறாங்க. அதோட பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த எபிசோட் வந்து முடிச்சிடுறாங்க.